நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வடிவேல் சாரை மட்டும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டல, அஜித் சாரையும் தான். எனக்கு தெரிஞ்சு மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய சமாதிக்கு போய் பார்த்தாங்க, அப்போ ஏதோ ஷூட்டிங்ல இருந்தார். அதை தவிர்த்து அஜித் சார் எந்த ஒரு இறப்பிலையும் எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளையும் அவர் பங்கேற்றதா கிடையாது. அவர் கட்டாயப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி மேடைக்கு அழைத்த பொழுது கூட ரொம்ப பொங்கி எழுந்தார். அதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் சங்க மீட்டிங்க்கும் கூப்பிடும் போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவருக்கு டைம் வந்தே ஆகணும்னா அங்கே வந்து அவர் பிரச்சனையும் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு பொது இடங்களுக்கு வரவே பிடிக்காது. அஜித் சாருடைய குணமே அப்படிதான். ஒரு ரசிகர் ஒருத்தர், அஜித் சாருடைய ரசிகர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் உனக்கு இதுவரைக்கும் பெரிய ஃபேனா இருந்தேன், ஆனா இனிமே கிடையாது. ஒரு நல்ல மனுஷனுடைய மறைவுக்கு கூட உன்னால வர முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனா ஒரு பெரிய மனுஷங்கிறதுனால செல்போன் மூலமா வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்கலாம். எனிவே மற்றவங்களுக்கெல்லாம் கப்பல் ஏறி போனீங்களே, ஏன் இவருக்கு நீங்க பிளைன் ஏறி வரக்கூடாதுங்கிற வசனங்கள், ஒரு சில கார்ட்டூன் மீம்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஆனா இப்போ இல்லை, எப்பவுமே அஜித் சார் வந்துட்டு இந்த மாதிரி பொது விஷயத்துல அவர் வந்து பங்கேற்றிருக்க மாட்டார். ஆனா விஜய் சார் அப்படி கிடையாது, ரொம்ப நல்ல மனிதர். விஜய் சார் ரொம்ப நல்ல மனிதர். இதே மாதிரி ஒரு துக்க நிகழ்வுக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது தட்டி